வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 5க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். டேரெக்டாக ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 12,000க்கு 8% வட்டி வீதத்தில் 10 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க. ஆன்சர் சி, ரூபாய் 800. செகண்ட், அசல் ரூபாய் 450, தனி வட்டி ரூபாய் 81, வட்டி வீதம் 4.5% எனில் காலம் காண்க. டி ஆன்சர் 4 ஆண்டுகள். தேர்டு, அசல் ரூபாய் 1600 ஆனது 2 வருடம் 4 மாதங்களில் தனி வட்டியாக ரூபாய் 252 தருகிறது எனில் ஆண்டிற்கான வட்டி விகிதம் காண்க. ஏ ஆன்சர் 6 3/4%. 4, ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ரூபாய் 12,500 ஆனது தனி வட்டி முறையில் 4 வருடங்களில் ரூபாய் 15,500 ஆகிறது எனில் வட்டி விகிதம் எவ்வளவு? ஆன்சர் டி, 6%. 5, அசல் ரூபாய் 15,000க்கு 10% வருட வட்டியில் 3 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? சி ஆன்சர் ரூபாய் 19,500. 6, ரூபாய் ஒரு தொகையை 12% ஆண்டு வட்டி வீதத்தில் தனி வட்டிக்கு கொடுக்கும் பொழுது எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும்? ஆன்சர் சி, 8 வருடம் 4 மாதம். 7, ஒரு தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் 30 ஆண்டுகளில் எத்தனை மடங்காகும்? சி ஆன்சர் 7. 8, ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 956 ஆக மாறுகிறது. வட்டி வீதமானது 4% உயர்ந்தால் ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் மாறும் தொகை. ஆன்சர் பி, ரூபாய் 1052. 9, ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி அசலை போல் 16/25 பங்கு மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் வட்டி வீதம் மற்றும் காலத்தை கணக்கிடுக. ஆன்சர் ஏ 8. 10வது, ஒரு தொகையானது 10 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை எத்தனை வருடங்களில் 4 மடங்காக மாறும்? ஆன்சர் சி, 30 ஆண்டுகள். 11, ஒரு தொகையின் தனி வட்டி 3 வருடங்களில் அத்தொகையின் 1/4 பங்கு எனில் வட்டி வீதம் என்ன? ஆன்சர் டி, 8 1/3%. 12, ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகளில் எந்த வட்டி வீதத்தில் 2 மடங்காக மாறும்? ஆன்சர் டி, 12 1/2%. 13, ரூபாய் 2,000ஐ 10% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டி வீதத்தை கணக்கிடுக. ஆன்சர் சி, ரூபாய் 40. 14, 2,000க்கு 12% வட்டி வீதத்தில் 5 மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டியை கணக்கிடுக. ஆன்சர் ஏ, ரூபாய் 100. 15, ராமு என்பவர் ஒரு தொகையை 6% வட்டி வீதத்தில் முதல் 2 வருடத்திற்கும் அடுத்து 9% வட்டி வீதத்தில் அடுத்த 3 வருடத்திற்கும் 14% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கும் கடனாக அளிக்கிறார். அவர் 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை ரூபாய் 11,400 பெறுகிறார் எனில் அவர் எவ்வளவு தொகை கடன் அளித்திருப்பார்? ஆன்சர் டி, ரூபாய் 12,000. 16, ரூபாய் 5,000 தொகைக்கான தனி வட்டியினை 1/2 வருடங்களுக்கு ஆண்டிற்கு 8% வட்டி வீதத்தில் காண்க. ஏ, ரூபாய் 1000. 17, 4% தனி வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு வாங்கிய ரூபாய் 848 தொகையை ஆண்டு தவணையில் செலுத்தினால் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய தொகை காண்க. பி, 200. 18, எந்த அசலானது x% தனி வட்டிக்கு x வருடங்களுக்கு ரூபாய் x என்ற தனி வட்டியை தரும்? பி, ரூபாய் 100/x. 19, ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு யாது? ஆன்சர் டி, ரூபாய் 20. 20, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 வருடங்களில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசலை காண்க. ஆன்சர் சி, ரூபாய் 7,200. 21, ஒரு வங்கியானது வைப்பு தொகைக்கு 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி ரூபாய் 45 கிடைக்க எவ்வளவு வைப்பு தொகை செலுத்த வேண்டும் என காண்க. ஆன்சர் ரூபாய் 750. 22, ரூபாய் 4,000 ஆனது 4 ஆண்டுகளில் ரூபாய் 5,000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் யாது? ஆன்சர் ஏ, 6 1/4%. 23, சக்தி ரூபாய் 6,000ஐ
ஒரு வங்கியில் செலுத்தி 5 வருடங்களின் முடிவில் ரூபாய் 7500 பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. ஏ 5%. ஆன்சர் 24. ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்? ஆன்சர் சி 20. 25. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க. ஆன்சர் சி ரூபாய் 6000. 26. சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் பி பதிற்று 10. 27. கூற்று 1. சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தன. கூற்று 2. வடபகுதிகளில் வளர்ந்திருப்பதை போன்று தமிழகத்தில் ஜாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. கூற்று 3. ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகலன்களை அணிந்திருந்தனர். கூற்று 4. புகார் என்பது நகரங்களில் பொதுவாக பெயராகும். கூற்று 5. கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டன. கூற்று 6. கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவராவர். ஆன்சர் சி கூற்று 2, 3 மற்றும் 6 சதி. 28. சங்க காலத்தில் உள்ள படைகளின் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஏ கப்பற்படை. 29. சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் டி இறை. 30. இளங்கோவடிகளின் அண்ணன். ஆன்சர் பி சேரன் செங்குட்டுவன். 31. சங்க காலத்தில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? டி ஆன்சர் தானை தலைவன். 32. என்பரேயம் என்ற குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஏ 8. 33. பொறுத்துக. ஆன்சர் பாருங்க சி, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 34. அதோட ஆன்சர் பி, அதையும் பார்த்து செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 35. பொறுத்துக. அதோட ஆன்சர் ஏ. அடுத்தது 36. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் சி முண்டா கிளர்ச்சி. 37 பாருங்க. 37ஓட ஆன்சர் ஏ 1, 2 மற்றும் 3 சரியானவை. 38 பார்த்துக்கோங்க ஒரு தாட்டி கொஸ்டின். 37வது கொஸ்டின் ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரியானவை. 38 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? டி திலகர். 39 நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? டி டுடுமியான். 40 1831 1832ஆம் ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி டேஸ் கிளர்ச்சி ஆகும். சி கோல். 41 நீல் தர்பான் வரும். நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? ஏ ஆன்சர் தீனபந்து மித்ரா. 42 கேள்விகள் பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் பி ஆன்சர் கூற்று 1, 2 மற்றும் 4 சரியானவை. 43 வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் டி 1905 அக்டோபர் 16. 44 சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? பி ஆன்சர் 1908. 45 கூற்று பாருங்க, கூற்று வாசிச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஆன்சர் ஏ கூற்று 1 மட்டும் சரி. 46 தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு ஆன்சர் பாருங்க. கேள்விகள் பார்த்துக்கோங்க. ஆன்சர் டி கூற்று 2 மற்றும் 4 தவறு. 47 கூற்று கேள்விகள் பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கூற்று 2, 3 மற்றும் 4 சரி. 48 இதோட கேள்வி பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் டி அனைத்தும் சரி. 49 கீழ்காண போரில் தீவிர தேசிய பேரில் வரும் தீவிர தேசியவாதி யார்? பிபின் சந்திரபால். சி ஆன்சர். 50 மீரட்டில் இருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்ற ஆண்டு? ஆன்சர் ஏ 1857 மே 11. 51 பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் பி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 52 தவறானதை தேர்வு செய்க. ஆன்சர் பி கிள்ளி. 53 தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர்? பி சேரன் செங்குட்டுவன். 54 பிளினியின் நூல் இயற்கை வரலாறு. சி ஆன்சர். 55க்கு ஆன்சர் டி. 56 சேரரின் துறைமுகம்? பி முசிறி. 57 சோழரின் தலைநகரம்? ஏ உறையூர். 58 ஆன்சர் பொறுத்துக்க. ஆன்சர் சி ஆன்சர். 59 பாருங்க. கூற்று ஏ தோமாரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவதாகும். கூற்று பி ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படை வீடு என்று அழைக்கப்பட்டது. பி ஆன்சர் ஏ சரி. கூற்று பி தவறு. 60 ஏலிசை வல்லான் யார்? சி கரிகாலன். 61 பண்டைய கால தமிழகத்தில் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் எவ்வாறு அமைந்திருந்ததுன்னா ஊருக்கு அப்புறம் கூற்றம், கூற்றமுக்கு அப்புறம் நாடு, நாடுக்கு அப்புறம் மண்டலம்.
62 தவறானதை தேர்வு செய்க. பி. இளஞ்சே சென்னி. 63 சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு. டி. ஊர். 64 தலைநகரில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டி. ஆன்சர் அவை. 65 குறிஞ்சி நில பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? ஏ. வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். அடுத்தது 66 தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை இது ஆல்ரெடி கேட்டாச்சு, சாரி. சி. ஆன்சர் சேரன் செங்குட்டுவன். 67 கீழ்கண்ட அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? சி. பல்லவர். 68 தவறானதை தேர்வு செய்க. டி. சேரல் இரும்பொறை. தவறானதை தேர்வு செய்க. ஏ. ஆன்சர் கோச்செங்கானான். 70 தவறானதை தேர்வு செய்க. டி. ஆன்சர் சென்னி. 71 பொறுத்துக்கு ஆன்சர் சி. ஆன்சர் பார்த்துக்கோங்க. 72 பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஸ் ஆவர்? சி. களப்பிரர். 73 வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் பி. கரிகாலன். 74 தவறானதை தேர்வு செய்க. ஆன்சர் பி. இரும்பொறை. 75 தவறானதை தேர்வு செய்க. ஆன்சர் ஏ. வளவன். 76 மாசாத்துவன் என்ற பெயர் தரும் பொருள். ஏ. ஆன்சர் பெருவணிகன். 77 காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோயில். ஏ. ஆன்சர் கைலாசநாதர். 78 கூற்று பூம்புகார் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகங்களில் ஒன்று. காரணம் பூம்புகார் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. 79 பூம்புகார் தற்போது எதன் அருகே உள்ளது? பி. மயிலாடுதுறை. 80 பாண்டிய துறைமுகமான எதன் அருகில் உவரி உள்ளது? பி. ஆன்சர் கொற்கை. 81 நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்ற பொருள்படும் நீதி நூல் எது? பி. ஆசாரக்கோவை. 82 கூற்று ஏ நாலடியா 17 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று பி. திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுவது. ஆன்சர் சி. கூற்று ஏ தவறு, கூற்று பி சரி. 83 நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டும் நீதி நூல். பி. ஆன்சர் சிறுபஞ்சமூலம். 84 மூத்தோர் கூறு மறிவுரை என்று பொருள்படும் நீதி நூல். சி. ஆன்சர் மூதுரை. 85 பொருந்தாததை காண்க. ஏ. ஆன்சர் திரிகடுகம். 86 எதனை காப்பது கடினமானதும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். பி. ஆன்சர் ஒழுக்கம். 87 செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் துன்பத்திற்கு வருந்தி எதற்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. ஏ. அறத்திற்கு மாறான செயல்கள். 88 ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். பி. ஆன்சர் முதுமொழி காஞ்சி. 89 பாடலின் அதே இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. ஆன்சர் டி. திரிகடுகம். 90 கூற்று ஏ இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் கூடியது. காரணம் ஆர். தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். ஆன்சர் டி. கூற்று ஏ சரி மற்றும் காரணம் ஆர் சரி, ஆனால் காரணம் ஆர் கூற்று ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல என்பது சரி. 91 மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடும் பெயர். ஏ. நெடுஞ்செழியன். 92 பார்த்துக்கோங்க, இதுக்கு ஆன்சர் டி. ஆன்சர் 2 மற்றும் 4. 93 திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத என்று குறிப்பிட்ட நகரம் காஞ்சி. பி. ஆன்சர். 94 அகரவரிசைப்படுத்தி எழுதுக. ஆன்சர் சி. அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம். 95 அகரவரிசைப்படுத்தி எழுதுக. ஆன்சர் ஏ. நீலம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம். 96 இன்னோசை பிரித்தெழுதுக. சி. ஆன்சர் இனிமை கூட்டல் ஓசை. 97 4 கூட்டல் 1000 சேர்த்தெழுக. பி. ஆன்சர் 4000. 98 3 கூட்டல் உலகு சேர்த்தெழுதுக. சி. மூ உலகு. 99 மூச்சடக்கி பிரித்து எழுதுக. ஏ. ஆன்சர் மூச்சு கூட்டல் அடக்கி. 100 என் தமிழ் நா பிரித்தெழுதுக. ஆன்சர் சி. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷெடியூல் நாளைக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.